விட்டு நீ குச்சி நுழைக்கும் பொழுது அடுத்த வீட்டு எங்க அண்ணன் விட்டு சாமான எடுத்து ஒண்ணு மண்டைய பழக்கலாம். போயா ஊரா. அப்ப அண்ணன் மட்டும் சாமான நீ கையில பிடிக்கலாம்னு ஆசைப்படுற. பெரிய அம்மா கொடுக்கு நீ கொடுக்குங்கிற அந்த கொடுக்கு போட்டுச்சுன்னு வச்சுக்க. ஆமா எலி வந்து பொந்துக்குள்ள தானே போவோம். ஆமா அது காட்டுனாதான் பின்னாடியே போயிருவீங்களே. அப்படி காட்டின உடனே அப்பதான் தர்மன் பாக்குறேன். இந்த எலி சாதாரணப்பட்ட எலி கிடையாது, ஏதோ பொந்த காட்டுது. அங்கே பாரதத்துல உங்களை பேச மாட்டேன். அரே என்ன பேசுறீங்க? மைக் எடுத்து மண்டைய பொளந்து போட மாட்டேன். பொளந்தாத்தானே நல்லா. என்ன எதுக்கு போல கேக்குறீங்க நீங்க? பொளந்தாத்தான் நல்லா இருக்கு. உருட்டிட்டு போற தேங்காயை இந்த நாய்க்கு உடைக்க தெரியல. உருட்டிக்கிட்டே கிடக்கு. சரி நம்மளாவது உடைச்சு பாப்போம்னா ரெண்டா எடுத்து உடைக்கிறேன். ஊரா உடனேயே பொண்டாட்டி கையன்னு ரெண்டு அந்த நாய்க்கு சொந்தமானது கூட இந்த நாய் திட்டிட்டு போகுது பாரு. ரெண்டா உடைச்சு பார்த்தா சரி அந்த ரெண்டா உடைச்ச உடனே ரெண்டு சில்லா ஆயிருச்சு. ஆஹா இதுல இருக்கிற பருப்பு இவ்வளவு பருப்பு நல்லா பருப்பா இருக்கு. நான் பருப்பா சொல்றேன், தேங்காயில இருக்க பருப்பா சொல்றேன். சரி அப்படி போயா. அருமையான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. இனியது கேட்கின் தனிநடி வேலை இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதல் நிமிடுது ஆதியை தொழுதல் அதல் நிமிடுது அரவணை சேர்தல் அதல் நிமிடுது அறிவுள்ளோரை கனவில நிலவிலும் காண்பதுதானே என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல உன்னை நான் காண்பதும் என்னை நீ காண்பதும் எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு. ஏன் பக்கத்தில் நீங்க பிடிக்கலையா? எட்டி நிக்கிற மாதிரி இருக்கு. வாயப்பார். ஏன்னா எலியை பத்தி நீ சாதாரணமா நினைக்காதடா. அன்னைக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு அரண்மனையில் தீப்பிடிக்கக்கூடிய சக்தியை உருவாக்கி அங்கே எலிக்குள்ளே கொண்டே வச்சு என்ன செய்கிறாங்கன்னா மண்டபத்துக்குள்ளே கொண்டே வச்சு அவன் அந்த அரண்மனை கட்டுறாங்கல்ல, தீப்பிடிக்கக்கூடிய எழுதில தீப்பிடிக்கக்கூடிய அரண்மனையை கட்டி பாண்டவர்கள் குந்தி தேவி எல்லாரையும் உள்ள போக சொல்றாங்கல்ல, விருந்துகள்லாம் நடக்குதுல்ல. அப்போ எழுதியில தீப்பிடிக்கக்கூடிய சக்தி அந்த அரண்மனைக்கு உண்டா? இறுதியில் எழுதில் என்னடா நம்மளை மாத்துதுற அந்த பிள்ளை அப்படியே வந்து நின்றுக்கிட்டு முகத்தை காட்டி சாந்தாரு என்ன நடிக்குது? ஏய் முகத்தை காட்டி அப்படியே எல்லாத்தையும் மறைச்சு போடுதியா? சீக்கிரத்தில் தீப்பிடிக்கக்கூடியது அந்த அரண்மனைக்குள்ளே இருக்குது. அப்படி கட்டியிருக்காக அரக்கு மாளிகை. அரக்கு மாளிகை கட்டின உடனே இந்த பிள்ளைய கண்ட உடனே பேச்சே தடுமாறுற மாதிரி. அப்படி அரக்கு மாளிகை கட்டி அதுக்குள்ளே பாண்டவர்கள் எல்லாம் உள்ள போக வச்சு தீப்பிடிச்சி எரிச்சு கொண்டு போடலாம்னு திட்டமிட்டாங்க. அப்போ பார்த்தா ஒரு எலி மட்டும் போகுதேன். அந்த எலி போய் ஒரு இடத்துல அப்படி பொந்த பதுக்கிற மாதிரி பொந்த காட்டுதேன். என்னடா அது எலி வந்து பொந்த காட்டுது. ஆமாம் இப்போ எலி வந்து பொந்துக்குள்ள தானே போவோம். ஆமா அது காட்டுனாதான் பின்னாடியே போயிருவீங்களே. அப்படி காட்டின உடனே அப்பதான் தர்மன் பாக்குறேன். இந்த எலி சாதாரணப்பட்ட எலி கிடையாது, ஏதோ பொந்த காட்டுது. அங்கே பாரதத்துல உங்களை பேச மாட்டேன். அரே என்ன பேசுறீங்க? மைக் எடுத்து மண்டைய பொளந்து போட மாட்டேன். பொளந்தாத்தானே நல்லா. என்ன எதுக்கு போல கேக்குறீங்க நீங்க? பொளந்தாத்தான் நல்லா இருக்கு. எலி காட்டுச்சு. இருங்க இந்த இடத்துல இருங்க. துவாரம் இருங்க. துவாரம் இருக்குன்னு எலி காட்டுச்சு. ஆமா அப்படி காட்டின உடனே எதுக்கு நாக்க தொங்க போட்டு பின்னாடியே போனாங்க? விஷயத்தை கேளுங்க சொல்லுங்க. காட்டின உடனே அவங்க போய் இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த எலி நிக்கிற இடத்த போய் தட்டுறாங்க, ஓங்கி தட்டுறாங்க. ஓங்கி தட்டின உடனே ரகசியமா போற சுரங்கப்பாதை வழிகாட்டுது. அப்ப எலி வழிகாட்டி அங்கே சுரங்கப்பாதையிலிருந்து வெளியில தப்பிக்கிறதுக்கு அங்கே காட்டியதல்லவா? அப்படி ஒரு சிறப்பு எலிக்கு உண்டு அப்படின்னு பெருமையா பேசுறேன். எலி அங்க காட்டினதை தாண்டி நீங்க தப்பிச்சிங்க. இல்லனா உள்ளே வெந்து சாம்பலா மாதிரி இருப்பீங்க. ஆமா எலி அவ காட்டுறது தப்பு இல்ல. நான் இல்லன்னு சொல்லல. எலி பொந்த காட்டுச்சுனால அந்த பொந்த வழியா போயிட்டாங்க. ஆமா அதனால தான் பேசுறேன். அதனால தான் நானும் கேட்பேன். அப்படி ஒரு வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு இந்த இருக்கு. அப்படி கிடைச்ச உடனே நான் என்ன செய்யறேன்னா ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரம்பசிக்கு உதவான்னம் தாகத்தை தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமணி கொல்லா சீடன் பாவத்தை தீர்த்தம் உலகத்துல ஏழ்மை இருந்து பயனில்லை, ஏழும் இருந்து பயனில்லை அப்படின்றான். அது போல இந்த இடத்துக்கு பயனாக இருக்க வேண்டும். உன்னை பற்றி சில விவரங்களை கேட்டு தெரிந்து செல்லலாம் என்பதற்கு முன்னால் என்ன செய்யணும்? மண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே மண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே மண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடு ஒப்பனை முகமலர்ந்து வசரித்து உணவை பேசி ஒப்பில்லாத கூழ்வார்த்தால் உண்பது அமிர்தமாகும். தெய்வலக வாசினீங்க பூலக வாசினாங்க. தெய்வலக வாசியாக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிறீங்க. பூலகத்தில் தினை காடுகளை தினை காவலை பார்க்குறேன். என்னை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக இருக்கிறோம். கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிருக்காங்க. எந்த இடத்துல எதை கேட்கணுமோ
அதை கேட்கணும். எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும். திறக்காத கதவை தட்டியும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்காத இடத்துல கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்று வாலிமைங்க. கொஞ்சம் வாலிமைங்க, கொஞ்சம் ஏற்றி வைங்க இந்த பிள்ளைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல கிடங்க. நட்டாமர குளத்தில் நல்லம் சென்றால் போல் கட்டார கட்டார காமர்கள். நீங்கள் 7 அறிவு, நான் 6 அறிவு. 7 தெய்வங்களை நேரில் சந்திக்கிறோம். நீங்கள் ஒரு கல்லை வைத்து இதுதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜை செய்யக்கூடிய சாதாரண மானிட பெருவின் நாங்கள். உங்களுக்கு 7 அறிவு இருக்கா? இருக்கல, இல்லாம வந்திருப்போமா? அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இல்லாம வருவோமா? அதுதான் கேட்குறேன். அறிவில் ஆதவன். ஒரு பெண்ணுடைய விழிகளை வர்ணிக்கிறேன்னா மான் விழிகால், வேல் விழிகால், கையல் விழிகால்னு சொல்லுவாங்க. வண்டு விழி சொல்றீங்க, வண்டுடைய தன்மை தொலைக்கக்கூடிய தன்மை. வண்டு கோப்பிட்டு ஒரு பெண்ணுடைய விழிகளை சொன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். யாரு சொன்னது? நான் சொல்றேன். எருமை சத்தம் போடுங்கன்னு வச்சுங்களேன். சத்தம் போடணும், நமக்கு சத்தம் தெரியாது. போடுங்க. சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு பேசக்கூடாது. பத்தி நாங்க இதெல்லாம் உங்களுக்காக ஆடுறாங்க பாருங்க. யாரு? அங்க கொண்டு வச்சுக்கணும். புதுசா கிட்ட வச்சுக்கிட்டீங்க. வாயை பிடிச்சு 4 முறை குளிச்சு விட்டு அனுப்பிடுங்க. புதுசா கட்டைய புடிச்சிட்டு வரங்க பேசு. பாப்போம். புதுசா கட்டைய புடிச்சிட்டு வந்தனகிட்ட இது பழைய கட்டையோ? இது பழைய கட்டையோ? கட்டை அது உங்க வாயில வச்சிருக்கீங்க. இந்த கட்டைய வச்சு நான் வச்சு இறுக்கி உனக்கு நான் ஆப்பு வைக்கலன்னா யாரு பாத்துக்குறோமா? ஆப்பு நீங்க வச்சுனா விட்டு அப்ப நான் கொடுத்து போயிருவேன். ஞாபகம் வச்சுக்க. பாய முடியா? பாய முடியா? பாய முடியா? மண்டே பொளந்துடுவாங்க. ஓட்டன்னு வச்சுக்க தெரிச்சு மடங்கறிச்சு. ஒழுங்கான பதில் பேசு. என்ன பேசுறீங்க? சும்மா நான் என்ன பேசி நான் முடிக்கவே இல்ல. அறிவாளி பேச விட்டு பிறகு பேசுவேன். முட்டா பைய ஊடால பேசுவான். பேசுறீங்களா? யார முட்டாங்கற? மைக் அங்க இருக்கு. இங்க வந்தீங்கன்னா சட்டேற கொடுத்துடுவேன். நிலங்கங்க. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் பேசு. பேச்சு என்ன பேச்சு? என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல பக்கு இல்ல, பக இல்ல, துப்பு இல்ல, துணிவு இல்ல. நீங்களாம் நாரதரா? நீங்க கட்டையை பிடிச்சா நாரதரா? நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? கோழி முட்டைக்கு சனிமலை தெரியுமா? இல்ல புளியம் கொட்டைக்கு தான் சனிமலை தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன பேசி முடி? அது எங்களுக்கு தெரியும். நீங்க மூடுங்க உங்க வாயை. சபையிருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில சமயங்கள் பேசாம இருந்து எப்ப பேசணும், எங்க பேசணும், என்ன பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதா? கேட்ட கேள்விக்கு முன்னாடி பதில சொல்ல பழகி. வண்டு விண்ணியான்னு சொன்னீங்க. வண்டுடைய தன்மை தொலைக்க கூடாது. பழத்தை தொலைக்கும், கொட்டையை தொலைக்கும், மரத்தை தொலைக்கும், அனைத்தையும் தொலைக்கக்கூடிய தன்மை வண்டுக்கு உண்டு. எதுக்கு வண்டு விண்ணு சொன்னீங்க? பதில் வரணும். அப்படியே நிறுத்து. அப்படியே நிறுத்தவா? பேச்ச நிறுத்தமா? நான் பேசுறேன். சரி பேசுங்க பாப்போம். பேசுங்க. என்ன பேச விட்டதா? பேசுங்க. சரி பேசுங்க. வண்டு வள்ளியில ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஏன் சொன்னீங்க? வண்டு வள்ளிக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. சரியான நீ வள்ளியா இருந்தா சரி. சூடு சொரணை நிறைய இருக்கு. வெக்கம் அதெல்லாம் நிறைய இருக்கிறதால தான் கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரேன். இல்லனா எனக்கு இருங்க. இல்லன்னா அறிவாளியா முட்டாளா? நீ அறிவாளியா முட்டாளா? இடையில நான் எப்படி நின்னேன்? இடையில பேசாம நின்னேன்ல. அது மாதிரி முட்டாளா இருந்தா இடையில பேசு. அப்ப நீங்க தான் பேசணும். அப்ப நீங்க தான் பேசணும். நான் பேசாம நிக்கிறேன். ஏன் என்ன கோவம்? நான் நின்னல்ல. வெல்லுமே ஓட்ட என்ன நில்லு அப்படியே. வெல்லுண்டே ஆளப்பேரு உடாலா பேசுற. பெரிய மம்மா கொடுக்கு. ஏ நீ கொடுக்குங்கற. அந்த கொடுக்கு போட்டுச்சுன்னு வெச்சுக்க. கொடுக்கோட உடைச்சு விட்டு அனுப்பி விடுவேன். ஞாபகம் வச்சுங்க. பேசப்படுத்த கொடுக்கு இருக்கோ உங்களுக்கு? இல்ல கொடுக்கு இருக்கா? என்ன இருக்கு? பேச அப்படியா இல்ல? பேசுங்க. நல்ல மைக்கா இருக்கான்னு பாக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? பொளந்து விடுவேன். அடே அலுப்பா, நீங்க பொளந்த பொளப்பு எங்களுக்கு தெரியாது. பொளக்கையில தான் பாப்போம். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? வண்டு வழியில கேள்வி வச்சிருக்கேன். கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன் வண்டு வழியில பேசுறீங்க? மான்வெளி, வேல்வெளி, கயல்வெளி, இப்படி எல்லாம் வெளிகள் நிறைய வெளியாக இருக்கு. இந்த மாதிரி வெளிகளை நான் சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, மான்வெளிகள் மறந்து பார்க்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் ஓம்பட்டு வெளிகள் பாரு எப்படிப்பட்ட வெளிகள் இருக்குன்னு. இந்த வெளிகள் மறந்து பார்க்க வெளிகள் அல்ல. மறந்து பார்க்கறதுன்னா மானாகப்பட்டது மறந்து பார்க்கக்கூடிய தன்மை. பயந்து பார்க்கறனோ இல்லன்னா வேல்வெளிகள் குத்தக்கூடிய பாயக்கூடிய சக்தி உடையது. அது மாதிரி வேளா இருக்குமா? குத்துற மாதிரி இல்ல. அது வச்சுக்கிட்டு வந்தாதான் பேசியா குத்தி பார்ப்போம். சரி, அது ஒரு இருக்கட்டும். அப்படி பார்க்கணும்னா மீன்வெளிகள் மீனாகப்பட்டது அப்படி தண்ணியில போகும் பொழுது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குமா? எப்படி? அப்படி முட்டையிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த வெளிகளால் அந்த முட்டையை திரும்பி பார்த்துச்சுன்னா அதனுடைய வெப்ப பார்வையால குஞ்சு பொறிக்கும். அப்படிங்கிறது அதுக்கு வெப்ப பார்வை. சரி, இங்கே வெப்ப பார்வை இல்லை. சரி, அப்போ வெளிகள் நல்ல வெளிகள். வண்டு வெளி வண்டாகப்பட்டது பொன்வண்டாகப்பட்டது பச்சை நிறமாகவும் காவி நிறமாகவும் ஆயக்கூடிய தன்மை உடையது. அதே மாதிரி பாடக்கூடியது நல்ல வண்டு ரீங்காரமுடைய சக்தி உடையது. அது போல நீயும் வண்டாக பட்டது நல்லா பாடுது. அது மாதிரி பொன் நன்றாக பாட முடியாது. துன்பம் தராத விழிகளுக்கு சொந்தக்காரி. அப்படி ஒரு விழிகள் பட்டது உனக்கு இருக்கின்றது அப்படின்னு உன்னை பெருமையா நான் பேசினேன். மேற்கிறது எருமை இல்லனே பெருமை வேண்டி கிடக்குது. நல்ல விஷயங்கள். எருமை எல்லாம் பேசுறீங்க. எருமைன்னு சொல்லி எருமைன்னு சொல்லிட்டு அந்த எருமையாகப்பட்டது ஒரு நேரத்துல எருமை ஏ பன்றி எருமை மேய்க்கதான் நீங்க நாய்க்கு. ஏ பன்றி நாய்
பன்றி மேய்க்க கூட நீ லாய்க்கு இல்ல. எருமை நாய் மேய்க்க கூட மேய்க்க நீங்க நீ நாய் நாய் இல்ல. நீங்க எருமை மேய்க்க கூட லாய்க்கு இல்ல. யாரு? அது கூட திறமை வேணும். யாரு? நாய்க்கு நாய் யாருக்கு வாகனம் தெரியுமா? எருமை யாருக்கு வாகனம் தெரியுமா? யமனே. யமனே. நாயே. யமனுக்கு வாகனம் எருமை. பைரவர நாயே. உளுந்து புடுங்குச்சுன்னு வச்சுங்களேன். யாரு? உளுந்து புடுங்குச்சுன்னு கொத்தோட காணாம போயிரும் உங்களுக்கு. எருமை கணச்சுன்னு வச்சுக்கவே. அது கணச்சுல தாங்கனா ஒருத்தன உயிரோட இருக்க முடியாது. தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? அதான் எருமை மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லன்னு சொன்னேன். எங்க பேசி பாப்போம். சரி நான் கேக்குறேன். எதை எப்போ எங்க எதை உபயோகிக்கணும் கணக்கு இருக்கு. இப்போ நீங்க நாரதர் தானே? தேவலத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா பேரு என்ன? அப்பா பேரு பிரம்மன். அம்மா பேரு கலைவாணி. இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க உன்னை எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்தீங்க? நானா? உங்களுக்கு என்ன வேலை? நான் வந்து எனக்கு கலகம் செய்யறது. பெரிய கலெக்டர் வேலை. ஆமா கலெக்டர் வேலை தான். அடேலப்பா வாய முடியா. உனக்கு புள்ளி வைக்கிறதே நான் தானே. யாரு? வள்ளின்னு எனக்கு வள்ளின்னு நடுவுல புள்ளி. எனக்கு வள்ளிக்கு புள்ளி வைக்கிறது கொப்பா வந்தாலும் ஆகாது. எங்க அப்பனே. புரியுதா? எங்க அப்பனே என்ன படைச்ச பிரம்மன் கொப்பனை கொட்டுவாங்க. அப்பனே கிடையாது. நான் தான் உனக்கு வந்து வள்ளின்னு நடுவுல புள்ளி பாப்போம். வச்சேன். விடியறதுக்குள்ள எவ்வளவு நேரம் நம்ம நிக்கிறோமோ அதுக்குள்ள எனக்கு நீங்க புள்ளிய வச்சிட்டீங்கன்னா கேம விட மாட்டேன். முடிஞ்ச முயற்சி பண்ணியா? வாங்க பாப்போம். நல்ல ஆம்பளை நல்ல பொம்பளை. ஒரே ஒரு விஷயம். நல்ல பொம்பளை. எனக்கு தோத்து போயிட்டீங்கன்னா நிபந்தனை வச்சுப்போம். சரி. நான் உங்கள்ட்ட தோத்து போனா நீங்க சொல்றதை நான் கேக்குறேன். என்கிட்ட நீங்க தோத்து போனீங்க. என் வீட்டுக்கு மாடு மேய்க்க வரணும். சரி. பாத்திரம் கழுவணும். சரி. துணி துவைக்கணும். சரி. கால் அமுக்கணும். சரி. வீடு வாசல் பெருக்கணும். சரி. செய்றீங்களா? இருமா. உனக்கிட்ட நான் தோத்து போயிட்டா நீ சொல்றதெல்லாம் நான் செய்றேன். எனக்கிட்ட நீ தோத்து போயிட்டாக்க என் குண்டியை நீ கழுவணும். என்ன இதுக்கு நான் கழுவுறேன்? என் குண்டியை எங்க அண்ணா இருக்கேன். இருமா அண்ணா இரியா. இருமா பேச விடுமா. என் அண்ணா இருக்கேன். இரியா. இருமா. இரு. நீ என் குண்டியை கழுவணும். என் பாதத்தை நீ கழுவி விடணும். நான் போட்டிருக்க துணிமணிகளை நீ அலசி போடணும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா நான் போட்டிருக்க செருப்பை நீ கழுவணும். எங்க எனக்கு நீ தோற்று செருப்பை தூக்கி தலையில வச்சிட்டு சிம்மாசனத்தில் வச்சா பரதனாகப்பட்ட செருப்புக்கு பெருமை இருக்கு. கோவில்ல கொண்டு போய் தெய்வத்தின் கோவிலுக்கு செருப்பை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா செருப்பையே தெய்வத்திற்கு காணிக்கையா கொடுக்கலாம் என்றும் ஒரே ஒரு விஷயம் புரியுதா? பெண்களுடைய துணியை துவைக்கணும் அப்படின்னு பெண்களுடைய துணியை அலசினதுனால அன்னைக்கு மீனாக கிடக்கக்கூடிய அந்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அன்றைக்கு சாப விமோசனம் கிடைச்சிச்சு. அந்த பெண்களுடைய துணியை ஒரு இடத்துல குண்டியாக நீங்க சொன்னீங்களா? அதுக்காக நான் சொல்றேன். இப்ப சொன்னீங்க என்னத்தை கழுவுனீங்க? குண்டிக்கு பெருமை சேர் பாப்போம். ஒரு தெய்வமாகப்பட்டது மனிதனை பார்த்து பயந்து ஓடியது. பயப்படாம. என்ன இதுக்கு நான் பயப்படாம அப்படி எதுக்கு தான் நீ வரணும்? எதுக்கு தான் நீ வரணும்? மனிதனை பார்த்து பயந்து ஓடியது. இவ விரட்டிட்டு போனா. ஆனா பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அது ஒரு தெய்வம். அவ பாருங்க மனிதனை அப்படி காலை பிடிச்சான். காலோடு குண்டி பகுதி மட்டும் மேலே நின்றது. இன்று ஒரு மாநிலத்தில் குண்டி பகுதி கோவிலாக கட்டி கும்பிட்டு இருக்காங்க. வட மாநிலத்தில். அதுக்கு சிறப்பு இருக்கு தெரியுமா? உங்க சிறப்பெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஒடிச்சு போடுவேன். குச்சி கொளுத்தி குச்சி கொளுத்தி குச்சி கொளுத்தி குடும்பத்தை கெடுக்கிறவரு கட்டாடி கோவிந்தா எவ்வளாச்சும் வச்சிருக்க கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? நான் வச்சிருக்க கேள்வி வச்சிட்டு போனேன். என்ன வச்சிய? கேட்டுக்கிட்டு இருந்தியா இல்லையா? இல்ல நான் கேட்கல. திரும்ப சொல்லுங்க. என்னனே தவறிய ஊர்ல இவ்வளவு பெரிய இல்ல எனக்கு தெரியாது. திரும்ப சொல்லுங்க. இவ்வளவு மாதா பிதா என்னமோ சொன்னீங்க. மாதா பிதா குரு தெய்வம். சரி அதுக்கு என்ன போ? சத்தமா இவ்வளவு ஆர்ப்பாட்டமா இந்த கேள்வியை நான் வச்சேனே உன் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்த இவ்வளவு பெரிய சத்தமா வச்சிட்டு போனேனே இதுக்கு ஒரு பதில் சொல்ல தெரியாம வந்து வக்கணும் சட்டம் சவுடால பாடுற. மாதா பிதா குரு தெய்வம். இப்ப மாதான்னா யாரு? சோத்து தானே திங்கிறிய? கேக்குற கேள்விக்கு பதில் வேற அப்படி ஒண்ணு அவசியம் இல்ல. இடத்துக்கு சொந்தக்காரி நானு. கேக்குற கேள்வி இருங்க இருமா. இடத்துக்கு பேசும்போது இருமான் நோர்மலா அப்புறம் பேசிக்கிறோம். மாதான்னா யாரு? அட இருங்க ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குற கேள்வி மட்டும் பேசு. இந்த கதைக்கே வர கூடாது. அப்புறம் பேசுவோம். இப்பறம் பேசுவோம். வண்டியில போகும்போது பேசுவோம். உங்க சட்டமா? இடத்துக்கு சொந்தக்காரி நானு. என் இடத்துக்கு அழகா இருந்தாடி நீங்க வந்திருக்கீங்க. வந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க கேட்கணும். இடத்துக்கு உன் சொந்தமா? இடம் உனக்கு சொந்தமா? இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேல்மலைச்சாரல். வேள்வினா என்ன? யாகம். யாரு செய்வா? முனிவர்கள். முனிவர்கள். அப்ப என்ன போல முனிவர்கள் யாகம் செய்வாங்க. அப்ப எங்க இருந்து நாங்க மேல மலையில் அமர்ந்து யாகம் செய்கிற உங்களுடைய தன்மை யாகம் செய்றோம். நாங்க மலையில காவல் பார்க்கலையே. நீங்க எங்க இருக்கீங்க? அடிவாரம் ஓரம் சாரம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே காவல் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க எங்க இருக்கோம்? எங்க அண்ணன் கிட்ட கேக்குறீங்க. நீங்க மேல மலையில மேல இருக்க மலையில அப்ப மலையில மேல இருக்காங்க. சரி அத மலையில இருந்து நாங்க யாகம் செய்றோம். மலையிலன்னு சொல்லிட்டேன். மேல இருக்கேன் கீழ இருக்கேன்னு வந்தீங்க. ஆமா நொறுக்கிடுவேன். என்னது? அப்ப மேல இருந்து
நாங்க மேல இல்ல மலையிலன்னு சொல்லுங்க. மேலனா அந்த இடத்துல தொங்குறீங்களா? சரி, மலை மேல இருக்கு யாகம் செய்யறேன். மலை மேல. அப்ப நீ கீழே காவல் பாக்குறேன். பரணமைத்து. அப்ப நீ கீழே மலையின் கீழே அடிவாரத்துல உட்கார்ந்து இருக்க உனக்கு இவ்வளவு மண்டக்கணம் இருந்துச்சுன்னா உனக்கு மேல நான் இருந்து யாகம் செய்யறவனுக்கு எவனுக்கு திமிரு இருக்கும்? ஒரு விஷயம் பாருங்க, கீழே இன்னும் யாகம் அதாவது காவல் பாக்குறோம். நானு கீழே விழுந்தேன்னா எனக்கு அடிபடாது. சரி, நீங்க மேல இருக்கீங்க, குப்புற விழுந்தீங்கன்னா மூஞ்சி விழமாட்டேன். அந்தரத்துல பறக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு. நீங்க பறந்து விட்டாலும் புல்லு புல்லுன்னு தான் இருக்கு. கீழே விழுந்தாலும் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான பதில். வந்தது யாரு? என்ன முன்னாடி வந்தது யாரு? முன்னாடி வந்ததா? ஆமா, முன்னாடி நீ தான் வந்தீங்க. கேள்வி கேட்டது யாரு? என்ன கேள்வி? பதில் சொல்ல வக்கு இருந்துச்சா? கேள்வியே வக்கு இருந்துச்சா? சரி, கேள்வி துப்பு இருக்கா? துணிவு இருக்கா? கேள்வியே கேளுமா. என்ன கேட்டேனா? என்ன அப்ப நீங்க தூங்கிட்டீங்களோ? இருமா, கேள்வி நீங்க தூங்கிட்டீங்களா? பதில் சொல்லல. அப்புறம் என்ன கேட்டாருங்க? நான் பதில் தூங்கிட்டியா? அவ்வளவு பெரிய வார்த்தையை நான் கேட்டேன், கேட்கல. அப்ப என்ன பண்ணி உங்க காதுல ஏது உன் காதுல ஈயத்தை கச்சி ஊத்த, அப்ப உன் வாயில ஊத்த. அப்ப நீ பேசி இருக்கணும்ல, நீ கேட்டு இருக்கணும்ல. என்னது நீ இந்த கேள்விக்கு ஏன் நீ பதில் சொல்ல? உங்க காதுல விழுந்தா இல்லையா? நல்ல பொம்பளை வந்து சொல்லணும்ங்கிறதுக்காக சோறு இம்புட்டு சோத்த தின்னில. உண்மையிலே சொல்லி அவன் மனசாட்சி துட்டு என்ன? நான் இம்புட்டு சோறு தின்னு மனசாட்சி துட்டு சோத்த தின்னுட்டு எனக்கு சம்பளம், எனக்கு 7000 ரூபாய் சம்பளம், ஆட்டோவுக்கு 200 ரூபாய் செலவு, ஆட்டோ செலவு, இம்புட்டு வாங்கிக்கிட்டு எவ்வளவு சட்டமா? காலையில நீ குறைச்சு கொடுத்து பாடு மோவனே. உன் டங்கு வர அத்து விட்டு போல. இப்ப எவ்வளவு சொன்னாரு மைக்கில? 7000 ரூபாய். உனக்கு சம்பளமே 7000 சம்பளமே இல்ல. உங்க அண்ணனை மொட்டை குண்டியா ஓட வைப்பேன். உங்க அண்ணனே மொட்டை குண்டியா ஓட வைப்பேன். உன்னை நான் மொட்டை குண்டியா ஓட விடுறேன். இப்போ இரு, இப்ப உன்னை நான் ஓட விடுறேன். கேட்கக்கூடிய கேள்விக்கு பேசுவேன். இப்ப பதிலா சொன்னா நீங்க பதிலா சொல்லுவீங்க. நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் 48 ஞாபகம் வருதா? 48 18 48 அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு இல்ல நீங்க சொல்லுவாங்க 18 48. அப்படின்னா என்னன்னு? அது அந்த பக்கமா? அந்த பக்கம் சரக்கா? ஆமா. யோ, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லி சரக்கு புள்ளையில பூரம் கெடுத்து வச்சுட்டேன். ஆமா, இங்க கெடுக்கிறேன் நான் வந்து. உன்னைய கெடுக்கலன்னு பாத்துக்க. இல்ல ஒண்ணே நல்ல உலகத்திலே இதைய பெரிய ஜோக்கு. ஆமா ஆமா, என்ன நீ கெடுப்ப? ஒன்னு கண்டிப்பா கெடுக்க போறேன். எப்ப பாரு, நான் கொஞ்சம் நேரத்துக்குள்ள என்னவா மனசை கெடுத்து உன்னைய கெடுத்து வேற ஒண்ணு நீ பண்ண முடியாது. உன்னைய தூக்கி நான் தோல்ல போட்டுக்கிட்டு போகலனா நல்ல ஆம்பளை. ஆமா, உண்மையிலே பிரம்மனுக்கு தான் நீ பிறந்திருந்தீனா சரி என்ன தூக்கி தோல்ல போட்டு போயா? கண்டிப்பா என்ன தூக்க முடியுமா? நல்ல போடி என்ன முன்னாடி தூக்க முடியுமா? அடியா பத்த தண்டி இருந்தா நான் எங்கன தூக்குற கீழே விழுந்துருவேன். சரி பாருங்க, 48 சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். 48 பறவைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. சரி, 48க்கும் விலங்குக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. நல்ல விஷயம். நான் முன்னாடி கேள்வி கேட்டேன், கேள்விக்கு பதில் சொல்றேன். பதில் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்றேன்? இல்ல நான் சொல்லிறேன். சொல்லுங்க பாப்போம். இப்ப பறவைக்கு ஒரு 48, அதே மாதிரி விலங்குக்கு ஒரு 48. அப்ப பறவையாகப்பட்டது எந்த பறவை அப்படின்னு பார்க்க போனோம்னா முருகப்பெருமானுக்கு வாகனம் எது? மயில். அப்ப இந்த மயில் தான் பறவைன்னா 48னா கணக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த மயிலாகப்பட்டது வேண்டிக் கொள்ளுமாம். ஐயா முருகப்பெருமானே, நாங்கெல்லாம் வயதாகி எங்களுடைய உடம்பாகப்பட்டது நாங்கள் இறந்து விட்டால் எங்களுடைய உடம்பாகப்பட்டது அங்கெங்கே கிடந்து அப்படி நாய் கடிச்சு நரி கடிச்சு அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய உடம்பு யார் கண்களுக்கு, மனிதர் கண்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி காணாமல் போக வேண்டும் என்று 48 நாட்கள் இறக்கும் தருவாயில் வயதாகிவிட்டால் இந்த மயில் அப்படி 48 நாட்கள் விரதம் இருந்து ஓம் சரவண, ஓம் முருகா 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 என்று அவருடைய மந்திரத்தை சொல்லி அவர் வைத்திருக்கிற வேல் என்று சொல்லக்கூடிய வேலில் விழுந்து 48 நாள் விரதம் இருந்து காணாமல் அப்படி மறைந்து விடுமாம் மயிலினுடைய பறவையினுடைய உடலாகப்பட்டது. ஏன்னா எங்கேயாலும் வண்டியிலேயோ வாகனத்திலேயோ இதெல்லாம் அடிபட்டு கிடந்தால் தவிர வேற எங்கேயுமே மயிலுடைய உடம்பு வயதாகி இறந்து நாய் தின்று நரி தின்று கிடந்து தெரியாதே கிடையாது, கண்களுக்கு தெரியாது. இது பறவை 48 நாள். விலங்கு? விலங்கு. அப்ப குரங்கு பாருக்குமா, குரங்கு கேட்டுச்சேன், ராமன் கேட்டாரான், எல்லா விஷயத்திலும் எனக்கு நீ நன்மையே செய்திருக்கின்றாய், உற்ற துணையாக இருந்திருக்கின்றாய், அனுமனே ஆஞ்சநேய பெருமானே உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் ஆஞ்சநேயர் பெருமான் சொன்னாராம், என்னையே விட்டுருங்க, என்னுடைய வாகனம் என்னுடைய இனங்கள் அனைத்தும் குரங்குகள் அனைத்தும் இறந்து விட்டால் அவளுடைய உயிராக உடம்பாகப்பட்டது எங்கேயுமே பூலோகத்தில் பார்க்கக்கூடாது, பார்க்காமல் மறைந்து போக வேண்டும், அப்படி ஒரு வரத்தை எங்களுக்கு கொடுங்க ராமா அப்படின்னு இந்த குரங்கு ஆஞ்சநேயராகப்பட்டவர் ராமனிடத்திலே கேட்டார்களாம். அப்போ ராமன் சொன்னாராம், ஒரு மண்டலம் என்று சொன்னால் 48 நாட்கள், சாகும் தருவாயில் நீங்கள் வந்து விட்டால் 48 நாட்கள் விரதம் இருந்து தங்களுடைய உயிரை நான் எடுத்துக்கொள்வார்கள், அதனால உங்களுடைய உடம்பு பூமியிலே யாரு கண்களுக்கும் படாது அப்படின்னு சொல்லி. விலங்கு என்று சொன்னால்
குரங்கு 48 நாள், பறவை என்று சொன்னால் என்ன மயில் 48 நாள். இதுதான் நீங்க கேட்ட மயிலுக்கு வரத்தை கொடுத்தவன் முருகன். ஆமா. குரங்கு, அந்த குரங்குக்கு வரத்தை கொடுத்தவர் ராமராகப்பட்டவர். அது என்ன குரங்கு? குரங்கு தானே சொன்னாரு. அது என்ன குரங்கு? நீ அப்படி எடுத்து காட்டுற? இருங்க, இல்ல இருங்க. குரங்கு என்னன்னு சொன்னாரு? குரங்கு சேட்டை தெரியுமா? இருங்க, குரங்கு என்னன்னு சொன்னாரு? சரி விட்டு. இயல் இசை நாடகம். உங்க பையன் கையை நீட்டி சொல்றேன்னு சொல்றீங்களா? இயல் இசை நாடகம் சொல்றாங்க. இயல்னா என்னங்க? இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. நான் நடிக்கிறேன். ஆத்தாடி சாவித்திரி, அதனாலதான் சிவாஜி கணேசன், அதனால தான் அவர் செத்து போயிட்டாரு. வாய முடுங்க நீங்க. ஆமா, பாருங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். இவர்களுடைய ஆசீர்வாதங்கள், ஒற்றுமைப்பும் அந்த அரவணைப்பும் எதுவுமே இல்லாமல் பெரிய ஆண்மகனாக வாழ்ந்தான் அவன் யாரு? அப்படிலாம் யாரும் கிடையாது, தெரியாது. அதெல்லாம் இல்ல. காரணம் என்ன சொல்லுங்க, ஒரு மனிதனா இருந்தா பெத்தவ யாருன்னு அவனுக்கு தெரியணும். ஆமா. பெற்ற தந்தை யாருன்னு தெரியும், தாய் யாருன்னு தெரியணும். ஒன்னு அவன் படிச்சிருக்கணும், குருவாக பட்ட சொல்லி கொடுத்துருக்கணும், இல்ல தெய்வத்துறை அனுசரணையாவது அவனுக்கு இருக்கணும். எதுவுமே இல்லாம எப்படி மனசா இருக்க முடியும்? கிளம்பி முன்னாடி எடுத்து கிளம்பிட்டு உன்னை பார்த்தாலே கீழே இருந்து மேல வரைக்கும் எரியுது எனக்கு. இல்லைன்னு வச்சுக்க, சொல்லலைன்னு வச்சுக்க, இந்த கம்பை தான் பேசும். ஏய், அதை வைடா, நீ வேற என்ன அந்த கட்சிக்கு யாரை பார்ப்ப? என்ன நாயத்தை நீ பேசுற? நீ வந்து பதில சொல்லியா? உன் ஆளை பதில சொல்லு. கம்ப நீட்டினா தான் வரும். ஆமா. குரங்கு வித்த காட்டுறவரு. ஆமா. குரல் வித்தையா? கம்பு இருந்து நீ குரங்கு, நான் கம்பு ஆட்டுறேன். சரி சரி. குரங்கு ஆஞ்சநேய பெருமான் ஆகப்பட்டவர் தான் குரங்கு. நான் பாருங்க, ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒப்பிட்டு என்ன சொல்றீங்க பாருங்க. பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தானே. நீங்க 1000 முறை சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன். நானும் கோவப்படலையே. படு, நான் கோவப்பட மாட்டேன். உங்களுக்கு சூடு சொரணே இல்ல, நீங்க பட மாட்டீங்க. எனக்கு அனைத்தும் நிறையவே இருக்கு, எல்லாத்துலயுமே நான் கோவப்படுவேன். காரணம் என்ன வச்சுங்களேன், மாதா பிதா குரு தெய்வம். ஒரு மனிதனை பிறந்தா தாயுடைய அன்பு இருக்கணும், ஒரு மனிதனை பிறந்தா தந்தையோட அனுசரணை இருக்கணும், இல்ல குருவுடைய கல்வி கண்ணை திறந்து வைக்கிற குருவுடைய அன்பு இருக்கணும், இல்ல அதுவும் இல்லையா தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்ந்தான், பேர் சொல்ற மாதிரி வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா கர்ணனாகப்பட்டவன் மகாபாரதத்திலே. காரணம், பிறந்த சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறக்கப்பட்டவன் கர்ணனாகப்பட்டவன் கர்ணன். அப்போ குழந்தை பிறந்த உடனே மக்களை தப்பா பேசுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தாயாகப்பட்ட குந்தி என்ன பண்ணா, ஒரு பேழைகள் வைத்து துணியில் அந்த பிள்ளையை கட்டி அந்த பேழையில் வச்சு தண்ணீரில் விட்டுட்டான். அப்போ அந்த இடத்தில் தாயின் அன்பு அவனுக்கு இல்லாம போச்சு. தந்தையுடைய பாசம் இருக்கணும். அந்த பிள்ளைக்கு தந்தை யாரு? கர்ணனுக்கு சூரிய பகவான். சூரிய பகவான் என்ன பண்ணிருக்கணும், தாயாகப்பட தண்ணியில விட்டா பிள்ளை வேணான்னு அந்த பிள்ளையை கொண்டு வந்து இவன் வளர்த்திருக்கணும். ஆனா அவனுடைய அனுசரணையும் கிடையவே கிடையாது. யாருக்கு? கர்ணனுக்கு. தாயும் பொய்யானாலா, தந்தையும் பொய்யானாரா? ஆனா குருவுடைய பாசமாச்சம் இருக்கணும். குருவுடைய அன்பும் பொய்யாக போனது எங்கே? வில்வித்தை பயிற்சி கத்துக்கிட்டாரு. யாருக்கிட்ட? பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட வில் பயிற்சி கத்துக்கிட்டார். கர்ணாகப்படுவேன். ஆனா அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? சத்திரியனுக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன், அந்தணனுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுப்பேன் அப்படிங்கிற கொள்கையோட இருந்தார். பார்த்தா பூனோல போட்டேன், தான் ஒரு அந்தணன் என்று பொய்ய சொன்னான். யாருக்கிட்ட? பரசுராமர்கிட்ட. அவர் வில் பயிற்சியை கத்துக் கொடுத்தார். ஆனா காட்டு வழியா போயிட்டு வரும்பொழுது சற்று ஓய்வெடுக்கலான்னு கர்ணனுடைய மடிகள் தொடைகள் தலை வைத்து படுத்திருந்தார் பரசுராமர். ஆனா அந்த கண்ணன் என்ன பண்ண, வண்டாக மாறினான். காட்டி கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு வண்டாக மாறி தொடையை துளைத்து கொண்டு வெளியேறி வந்தான். யாருடைய தொடைய? கர்ணனுடைய தொடையை. குருதியாகப்பட்டது வெளிவருது. பரசுராமர் மீது படுத்திருக்கிற பரசுராமர் மேல படுது. அவர் திடுக்கிட்டு விழுந்து எடுத்தார். அப்பதான் பார்த்தார், யா இவ்வளவு வலிகளை ஒரு வண்டு துளைக்குது, குருதி வெளிவருது, இந்த வலிகளை தாங்குற அளவுக்கு ஒரு அந்தணனுக்கு தைரியம் அல்ல. அப்ப சொல்லு, நீ யாரு? ஏ இந்தயா, நீ யாரு? யார் நீ? அவன் புருஷன். யாருக்கு? அங்கே கதையில இவன் நான் என்ன கதை சொல்லிட்டு இருக்கேன்? கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்தணன் யாரு? இருங்க, நான் என்ன கதை சொல்றேன்னு சொல்லுங்க. ஆண் மகனே. இல்ல புருஷன் சொன்னீங்களே, கர்ணனுக்கு பரசுராமர் புருஷனா? இருமா. அட கிறுக்கு, ரெண்டு பேரும் ஆம்பளையா? பேசுறத அட உன்னை கொண்டுகிட்டு போவோம். என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்க நீ. ரெண்டு பேரும் புருஷர்கள் தான். இது கிறுக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு? இருக்கு. ஒரு புருஷர்கள்னா என்ன? யாரு? யாரு? அரசன புருஷர்கள் சொல்லுவாங்க. அந்த ஒரு பொம்பளைக்கு கட்டிக்கிட்டு ஒண்ணா இருக்கிறது தான் புருஷனா? அப்புறம் பார்த்தா ஒரு பொம்பளைக்கு 5 புருஷன், பெற்றவன் ஒரு புருஷன், பேணி வளர்க்கக்கூடிய ஒரு புருஷன், அதே மாதிரி கட்டிய கணவன் புருஷன், கணவன் ஒரு புருஷன், அதே மாதிரி ஒரு சமாளிக்கிறீங்க. என்னத்தை சமாளிக்கிறாங்க நீங்க? பார்த்தா உனக்கு எனக்கு மட்டும் வைத்தியம் பாப்பேன். எனக்கு மட்டும் புருஷனா நீங்க இருந்தீங்க. தூங்கும்போது கொலைகளுக்கு கூட உங்க மண்டைய பொளந்தே விட்டுருங்க. அப்படி ஒரு
ஆசை உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என் அட, மேல உனக்கு அனுப்பா. ஆசை அட, இருக்கு. உங்களை நான் கட்டி புருஷனா நான் வேணும்னு. முழு தேங்காயை நாய் உருட்டின கதையா? இருமே. உங்களுக்கு தான் ஒண்ணுமே ஒரு இல்லையா? விஷயம் கேளு. ஆ? முழு தேங்காயை நாய் உருட்டுச்சு. ஆ. நான் உருட்டிக்கிட்டு போகையில பார்த்தேன், என்னடா அந்த நாய் கிடந்து தேங்காய் பிடிச்சி உருட்டிக்கிட்டே கிடக்க. ஏன் அப்படிதான்? இந்த சா, இரியா, தேங்காயை இரியா, உடைக்க- இரியா. இரு பே, இடையில பே. ஏய், இடையில பேசக்கூடாது. நீ தானே முழு தேங்காய் நாங்க உருட்டுன்னு சொன்னேன். அப்படி உருட்டிக்கிட்டு போகையில தேங்காய் உருண்டு போகும் பொழுது இந்த நாய்க்கு உடைக்க தெரியல போல இருக்கு. அப்படியே தேங்காய் வச்சிருந்தவன் என்ன செஞ்சேன், வாங்கி உடைச்சேன். உடைச்சி பார்த்தேன், யாரு வச்சு உடைச்சது? அந்த தேங்காய் உருட்டிக்கிட்டு போறையில ஒருத்தன் வந்து வழியில போறவன் பாக்குறேன். ஆ. அப்படி பார்க்கும் பொழுது நாய் உருட்டிட்டு போதே, இந்த நாய்க்கு எதுக்கு அங்க வேலை? நான் பேசுறத கேளுமே. அந்த நாய் தான் உருட்டுது இல்ல, பேசி விடுங்க. இந்த நாய் அங்க போச்சு. அப்படி உருட்டிக்கிட்டு போற தேங்காயை இந்த நாய்க்கு உடைக்க தெரியல. ஓஹோ, ஆ. உருட்டிக்கிட்டே கிடக்கு. சரி. நம்மளாவது உடைச்சு பாப்போம்னா ரெண்டா எடுத்து உடைக்கிறேன். ஊரா விட்டு நையோ பொண்டாட்டி கையன்னு ஆமா, ரெண்டு அந்த உடைச்சு நாய்க்கு பார்த்தா சொந்தமானது கூட இந்த நாய் ரெண்டு திட்டிட்டு இருமா, போகுது பாரு. ரெண்டா உடைச்சு பார்த்த சரி. உடனே அந்த ரெண்டா உடைச்ச உடனே ரெண்டு சில்லாயிருச்சு. ஆ. ஆஹா, இதுல இருக்கிற பருப்பு இவ்வளவு பருப்பு நல்லா பருப்பா இருக்கு. நான் அந்த மூதேவி. பருப்பை சொல்றேன், தேங்காயில இருக்க பருப்பை சொல்றேன். சரி. அப்படி ஒரு பருப்பு நல்ல பருப்பா இருக்கு. இதுக்கு பருப்பு எடுத்தா தாண்டா சரி வரும் இந்த இல்ல, கொட்டாச்சி. நான் கேக்குறேன். இருமா, இரியா, பேசணுமா? இரியா. அப்படி கெட்டதெல்லாம் நல்லா நீ தொட்டு பேசுறீங்க. பேசுமா. இருங்க, அப்புறம் என்ன நல்லா. கெடுதெல்லாம் தொட்டு பேசுமா. ஆ, ஆ. அப்படி இந்த கொட்டாச்சில இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து சரி. போட்டா அப்படின்னு சொல்லி பருப்பை எடுத்து தனியா வச்சுட்டேன். இந்த கொட்டாச்சி சும்மா கிடக்கு. சரி. இந்த கொட்டாச்சி சும்மா கிடக்கு. குச்சி இதுல நுழைச்சிருவோம். ஒரு குச்சியை உள்ள சொருவணும்னா நல்லா இருக்கும். ஆ, 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 இந்த ஆ. கொட்டாச்சில. எந்த கொட்டாச்சில? அங்க அவன் ஏற்கனவே சொருவித்தானே இருக்கு. இல்ல சொருகல. அவன் ஒன்னு அறுத்துட்டு அதான் உடைச்சான்ல, உடைச்சி பார்த்து 3 ஓட்டையை போட்டேன். சரி. அங்க 3 ஓட்டையில ஆ. 2 ஓட்டையில சொருகுனா பாரு ஒரு ஆ, குச்சியை செருக்கி. குச்சியை அது அகப்ப அகப்பையா மாறிச்சு. இந்த அகப்பைய கடையில கொண்டுகிட்டு போய் எங்க வித்தேன்? கடத்தருளு கடத்தருவுல கொண்டு போய் போட்டிருக்கேன். சரி. அந்த முதல்ல தேங்காய் வித்து வியாபாரம் பண்ணா பாத்தியா, அவனுக்கிட்டே வித்துப்புட்டு வந்துட்டேன். ஆ. அப்ப எவ்வளவு பெரிய சாமர்த்தியமா உள்ளவனா இருக்கு. ஆனா இதுல பாருங்க ஒரு விசேஷத்தை, எவனோ கொண்டு போறத நாம அபகரிக்கணுங்கிற திட்டம். உங்களால தான் நாட்டு மக்களை கெட்டு குட்டிச்சோரா போறாங்க. இந்த நாய்க்கு தான் இருங்க, உனக்கு இருங்க, தெரியல, இருங்க, இருங்க. திங்க தெரியல. இரியா. அப்ப நம்ம தான் பேச விட்டு பிறகு பேசியா? பேசுமே. கூப்பிட்ட பேச விட்டு பிறகு பேசுங்க. பேசுமே. பேசியா? கூ என்றால் உலகம், அட, முட்டை இரு. என்றால் முட்டை வடிவிலே உலகம் அட இருக்குது. பைத்தியமே, பைத்தியமெல்லாம் நான் உன் மேல கேக்குறேன். கிறுக்கா- பேச விட்டு உன் பிறகு மேல பேசு. கிறுக்கா இருக்கேன், அட, பைத்தியமா இருக்கியா? இருக்கேன். இருக்கியா? என் மேல கிறுக்காந்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. புரியுதா? ஒரு ஏகமா ஒரு கார் போகுதுன்னு வச்சுக்கேன், அந்த கார் பின்னாடி ஒரு நாய் ஓடும். அந்த நாய் எனக்கு ஏறி உட்காந்து காரை ஓட்ட போகுது, சும்மா ஓடிபடி திரும்பி ஓடியாந்துரும். அந்த மாதிரி தான் நீங்க. அப்படி கிடையாது. ஆனா நல்லா முன்னால பேசு. இருங்க, இருங்க. என்னை விட நீ இவ்வளவு வேகமா இருங்க. போறியே, உன்னை பின்தொடர்ந்து அட, நானும் பேச பின்னால ஓடி விட்டு வரேன். பிறகு பேசியா? அப்ப நாய் பின்னால உனக்கு ஓடி யார் வரேன். யா வாத்தியாரு? யாரு? உனக்கு கேக்குறேன். உனக்கு யார் வாத்தியாரு? எனக்கு வாத்தியார் நான் பேர சொல்றேன். யாரு? இப்படி எல்லாம் சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதில சொல்றேன். சம்பந்தம் பண்ணி தான் பேசணும். வாத்தியார் யாரு முன்னாடி? நான் தவறா பேசலையே. அந்த ஆளை இழுத்து போட்டு மிதிச்சோம்னா சரியா போயிடும். உனக்கு வாத்தியார கொட கொட நீ பேசுறிய, அந்த வாத்தியார் வாயை பிடிச்சி கிழிச்சா நல்லா இருக்கும். பேசு. உன்னை எல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு திராக பாரு. அதுல பேசுமா. பேசி இருக்கும்போது ஊடால இப்படி கேள்வி பேசுறது வச்சிருக்கல, உனக்கு கேள்வி வச்சு எவ்வளவு தேங்காய்ங்கறிய ராசி? பருப்புங்கறிய கேள்வி அதுனா வச்சு ரொம்ப பிடிக்குமோ? கேள்வி வச்சு இல்ல 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 ரொம்ப பிடிக்குமோ? என்ன பருப்பு, தேங்காய் பருப்பு ரொம்ப பிடிக்குமானா என்ன? அதான் ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறேன். அம்மா பிடிக்கும். அது அது என்ன பண்ணும், நம்மளுக்கு சொந்தமான நம்ம கொள்ளைக்குள்ள இருந்து ஒரு தேங்காயை பறிச்சு அதுக்குள்ள எடுத்து சாப்பிடணும். ஊரா விட்டு தேங்காய் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உன் தேங்காய் ஒட்டைகிற அளவுக்கு அவன் உரிச்சு போடுவான் விட்டுக்கிட்டு. ஊரா முட்டு தேங்காயை யார் நீ எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, எடுத்துக்கிட்டு வந்தது யாரு? இரியா அந்த தேங்காய் பேசுறது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. புரியாம சும்மா உட உட உடன்னு பேசிட கூடாது. என்னமோ பேசுறங்கிறதுக்காண்டி பேசக்கூடாது. புரியாம புரியுதா? பேசு, புரியாம ஊரா விட்டு தேங்காய் எடுத்தா அவன் உன் தேங்காய் உடையிற அளவுக்கு அடிப்பேன். புரியுதா? கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடால சந்தில சிந்துபடாம அப்படியே பொத்திக்கிட்டு நில்லுங்க. சரியா? இருங்க. அப்போ குருவுடைய ஆசை இருக்கான அவனுக்கு. ஆனா என்ன பண்ண, ரத்தம் அழுகிது. அப்போ அவர் எழுந்து கேட்டார், பரசுராமராவ், யாரா நீ? இந்த இடத்துல ஒரு அந்தனால் இவ்வளவு வலிகளை தாங்க இயலாது, யாருன்னு கேட்டார். அப்பதான் உண்மையை சொன்னா, நான் ஒரு சத்திரிய அந்தன் கிடையாது. அப்பதான் குருவாகப்பட்ட சாபத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு தெரியுமா? போய் சொல்லி ஒரு வித்தை என்கிட்ட கத்துக்கிட்டு, தக்க சமயத்தில்